இது ஷாருக் கான் பட்டியது. பாலிவுட்டின் கிங் கான். கமர்ஷியல் கிளாசிக் என கலந்துகட்டி வெளுக்கும் ஜூனியர் அமிதாப். பாலிவுட் பாட்ஷாவின் கடந்து வந்த பாதைகள். பிறந்தது நவம்பர் 2 1965. அப்பா தாஜ் முகமது கான் ஒரு வர்த்தகர். அம்மா லத்தி பாத்திமா. நேதாஜியின் படையில் மேஜர் ஜெனரலாக இருந்த ஷா நவாஸ் கானின் வளர்ப்பு மகள். தெல்லி புனித கொலம்பா பள்ளியில் படித்தார். படிப்பு, விளையாட்டு, நாடகம் என அனைத்து ஏரியாக்களிலும் தி பெஸ்ட் பெருமையும் ஸ்வார்ட் ஆஃப் ஹானர் விருதும் பெற்றவர். அபார நினைவாற்றல். ப்ளே ஸ்கூலுக்கு போன தேதி முதல் பள்ளிக்குச் சென்ற போது பிரின்சிபால் கொடுத்த முத்தம் வரை நினைவில் வைத்திருப்பவர். பள்ளிக்காலத்தில் வலுக்கட்டாயமாக நீச்சல் குளத்தில் தள்ளப்பட்டு ஏகப்பட்ட தண்ணீரை குடித்து தப்பிப் பிழைத்தார். அதற்கு பிறகு இன்று வரை நீச்சல் என்றாலே சாருக்கு அலர்ஜி. இந்தி பாடத்தில் அடிக்கடி ஃபெயில் ஆகும் மக்குமானவன். இந்தியில் முதல் மதிப்பெண் எடுத்தால்தான் படம் பார்க்க அழைத்துச் செல்வேன் என்ற அம்மாவின் தூண்டுதலில் இந்தி பாடங்களில் பாஸ் பண்ணியவர். தன் வகுப்புக்கு புது ஆசிரியர் எவரேனும் வந்தால் வலிப்பு வந்தது போல் நடித்து அவர்களுக்கு அதிர்ச்சி வரவேற்பு கொடுப்பது ஷாருக்கின் சேட்டைகளில் ஒன்று. பெற்றோர்களின் மறைவுக்குப் பிறகு 1991 இல் மும்பைக்கு குடிபெயர்ந்து சினிமா வாய்ப்புகளுக்கு முயன்றார். நடித்த எந்த படமும் வெளியாகாத நிலையில் கௌரி சிப்பர் என்கிற இந்து பெண்ணை இந்துமுறைப்படி திருமணம் செய்து கொண்டார். அன்று முதல் இன்று வரை இருவரும் மனமொத்த தம்பதி. மதப்பற்று இருந்தாலும் கௌரியின் மத உணர்வுகளையும் மதிப்பவர். ஷாருக்கின் குழந்தைகள் ஆர்யன், சுஹானா 2 மதங்களையும் பின்பற்றுகிறார்கள். வீட்டு பூஜை அறையில் இந்துமத விக்கிரகங்களுக்கு அருகிலேயே புனித குர்ஆன் இருக்கும். புகழ்பெற்ற தியேட்டர் இயக்குனர் பேரி ஜானின் தியேட்டர் ஆக்ஷன் குரூப்பில் நடிப்பு பயின்றார். 1988 இல் ஃபௌஜி என்ற இந்தி சீரியலில் முதல்முறையாக தலைகாட்டினார். ஆரம்ப அத்தியாயங்களிலேயே தனது பெப்பி நடிப்பால் அழுத்தமான முத்திரை பதித்தார். 1991 இல் ஷாருக் நடித்த முதல் படம் தீவானா வெளியானது. படத்தின் இரண்டாவது பாதியில்தான் தலைகாட்டுவார். சிறந்த அறிமுக நடிகரு கான பிலிம்பேர் விருது வென்றார். 1993 இல் யாஷ் சோப்ரா இயக்கத்தில் தர் படத்தில் வில்லனாக நடித்தார். படம் எகிடுதகிடு ஹிட், சிறந்த வில்லனாக பிலிம்பேர் விருது. தொடர்ந்து வெளியான பாசிகர் படமும் சூப்பர் டூப்பர் ஹிட். அந்த படத்துக்காக சிறந்த நடிகருக்கான பிலிம்பேர் விருது கிடைத்தது. இதன் தொடர்ச்சி அடுத்த வீடியோவில்.